ஜேஆர் மேத்ஸ் என்ற சேனலோட உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெருக்கல் பின்னத்தில் பெருக்கல் பார்த்துனாங்க, அதே மாதிரி பின்னத்தில் வகுத்தல் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 விதமான ஐந்து வித்தியாசமான கணக்குகள் பார்க்க போகிறோம். அதில் 3 விதமான கணக்கு, அதாவது பின்னத்தை முழுவண்ணால் எப்படி வகுக்கிறது, அதே மாதிரி பின்னத்தை பின்னத்தால் வகுக்கிறது எப்படி, அதே மாதிரியே பின்னமும் முழுவண்ணும் சேர்ந்து, அதாவது கலப்பு பின்னத்தால் வகுக்கிறது எப்படி என்றதை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த வினா நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். கலப்பு எண்ணை பின்னத்தால் எப்படி வகுக்கிறதுன்றதை பற்றி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த 4 வினாவை நாங்கள் விளக்கம் தர்றதன் மூலம் 5வது வினா நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். வளமையாக நாங்கள் அப்படி தான் செய்துட்டு வரோம். 5 வினா அடுத்து அதில் 5வது வினா நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி 4 வினாவை விளங்கப்படுத்துறது தான் எங்களோட சேனல் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. அப்படித்தான் இப்போ 1வது வினாவிலிருந்து 4 வினாவை பார்ப்போம். 5வது வினா நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் 1வது வினாக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். 1வது வினா 3 மேல் 1 வகுத்தல் 4 மேல் 1 4ஆல் வகுக்கணும். வகுத்தல் செய்ய பெருக்கல் எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும். வகுத்தல் செய்கிறது நாங்கள் பெருக்கல் செய்கிறத பயன்படுத்தி தான் வகுத்தல் செய்ய போகிறோம். அதனால் பெருக்கல் சம்மந்தப்பட்டது பார்க்கலன்னா முதல் காணொலி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. வகுத்தல் செய்ய போகிறோம். 3 மேல் 1 4ஆல் வகுக்க போகிறோம். வகுத்தலை நாங்கள் இப்படி வச்சு செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விடயம். செய்யலாம், பெருக்கலாக மாற்றினா எங்களுக்கு இலாகும். அதனால் பெருக்கல் என்று போடுவோம். வகுத்தலாக இருந்ததை பெருக்கலாக மாற்றுறபடியாக இங்கே 4 இருக்கிறது கீழே வரும், அதாவது தலை கீழே வரும்னு சொல்லுவோம். மேலே இருக்க கீழே வரும், கீழே இருக்க மேலே போகும். அதாவது 4 மட்டும் இருக்கிறபடியாக 4 கீழே வரும், மேலே ஒன்றும் இல்லாதபடியாக 1 போடுறோம். அதாவது இதில் ஒன்றும் இல்லையண்டா கீழே 1 இருக்குன்னா அர்த்தம். பின்னத்து முழு ஒன்றுக்கு கீழே எப்போவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். ஆகவே தலைகளாக போட்டோம்னா 4 கீழே 1 மேலே போயிடும். விளங்கியிருக்கும் நினைக்கிறோம். இப்போ பின்னத்தால் பெருக்க வேண்டி வந்துச்சு. பின்னத்தால் பெருக்கிறது சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே காணொலி பார்த்துட்டோம். இலக்குவான விடயம் தான் பின்னத்தால் பெருக்க கீழே இருக்க பெருக்கணும், மேலே இருக்க பெருக்கணும். இப்போ 1 பிரிக்கணும். 1 மேலே கீழே 3 12. ஆகவே 12 மேல் 1 தான் இதுக்குரிய விட. 3 மேல் 1 4ஆல் வகுத்தா 12 மேல் 1. அதே மாதிரி இதையும் வகுத்தோம்னா முன்னுக்கு இருக்கிறது அப்படி எழுத வேண்டியதான். பின்னுக்கு இருக்கிறதுக்கு மட்டும் வகுத்தலை பெருக்கலை மாற்றி எழுதுகிறோம். அப்போ பின்னுக்கு இருக்கிறது மட்டும் மாறப்போது 5 மேல் 1 இருக்கிறது 1 மேல் 5 தலைகீழாக மாறப்போம். இப்போ இதை நாங்கள் பெருக்கல் வடிவத்தில் எழுதிட்டோம். இனி செய்ய வேண்டியதை பெருக்கி விடை எழுதிவிட்டால் சரி. இப்போ இதை பெருக்கினோம்னா கீழே இருக்க பெருக்கிறோம், மேலே இருக்க பெருக்கிறோம். 4 உண்டாக பிரிக்கினா 4, மேலே 5 உண்டாக பிரிக்கினா 5. 4 மேல் 5. இதை வேணும்னா முறைமை பின்னமாக மாற்றி கொடுக்கலாம். இது முறைமை இல்லா பின்னம். கீழே பெருசு இருக்குது, கீழே சிறுசு இருக்குது, மேலே பெருசு இருக்குது. அதை மாற்றி கொடுக்கணும். 5 4ஆவது ஒரு முறை மிச்சம் இருக்கிறத மேலே போட்டுட்டு கீழே 4 போட வேண்டிய. இது சம்பந்தம் விளக்கம் ஏற்கனவே காணொலி போட்டாச்சு, பெருக்கல்லையே பார்த்துட்டோம் விளக்கமாக. அதனால் இதை இலகுவாக சொல்லி கிடக்கு. மேலே இருக்க பெருக்கிறோம், கீழே இருக்க பெருக்கிறோம். வகுத்தலை பெருக்கலாம் மாற்றுறதுக்கு கட்டாயம் நிகர் மாற்று, அதாவது தலைகீழாக மாற்றி பெருக்கி விடுறோம். பெருக்கிட்டு முறைமை இல்லா பின்னம், அதாவது கீழே இருக்கிறதோட மேலே இருக்க பெருசாக இருந்தால் முறைமை பின்னமாக மாற்றி வகுத்து கொடுக்கணும். 5க்குள்ளே 4 ஒரு முறை மிச்சம் இருக்கிறது அப்படியே போடுறோம். இப்போ இதே மாதிரியே மற்ற 2 களையும் செய்வோம். இங்கே இருக்கிறது கலப்பு பின்னத்தை வகுக்கிறோம். இது 2 விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது 4வது செய்யும்போது இன்னும் விளக்கமாக இருக்கும். இதை பார்ப்போம். கலப்பு பின்னத்தால் வகுக்கிறது. முதல்ல கலப்பு பின்னத்தை நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக தனி பின்னமாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யறது, நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டோம். இதை இதால் பெருக்கணும். பெருக்கிட்டு மேலே இருக்க கூட்டுவோம். முதல்ல கீழே எழுதிட்டு மேலே மட்டும் இதை இதால் பெருக்கிட்டு 5 20 20 கூட்டினா 21 மேலே வருது. அதே மாதிரி தான் இதே மாற்ற போகிறோம். வகுத்தல் அடையாளம் கீழே இருக்கிறது அப்படி எழுதி போட்டு மேலே மட்டும் இதால் இதை பெருக்கிறோம். 5 15 15 கூட்டினா 16. இப்போ வளமையாக பின்னத்தால் வகுக்கிறது வந்துட்டுது. மேலே 2 கணக்கும் பார்த்தபடியாக பின்னத்தால் வகுக்கிற சம்மந்தமாக பார்த்தபடியாக இதை ஓரளவுக்கு செய்யலாம். அதே மாதிரியே தான் செய்ய போகிறோம். 5 மேல் 21 முன்னுக்கு இருக்கிறது அப்படி எழுதுவோம். 5 மேல் 21
வகுத்தலாக வச்சு செய்ய முடியாது. அதனால் பெருக்கலாக மாற்றுவோம். பெருக்கலாக மாற்றினா கீழே இருக்கிறது, அதாவது தலைகளாக போகும். கீழே இருக்கிற மேலே வரும், மேலே இருக்க கீழே வரும். வகுத்தலாக இருக்கிற பெருக்கலாக மாற்றினா இப்போ நேரடியாக பெருக்கி எழுத முடியாது. இங்கேயும் 5 இங்கேயும் 5 இருக்கக்கூடிய ரெண்டையும் சுருக்கலாம். 21/16 தான் விடு. 21/16. இதை மேலும் சுருக்க முடியும்னா சுருக்கி கொடுக்கணும். முறைமையில்லா பின்னமாக இருக்குது, அதனால் கலப்பு பின்னமாக மாற்றி கொடுப்போம் நாங்கள். இப்போ இதை கலப்பு பின்னமாக மாற்றி கொடுத்தோம்னா 16 பார்த்தோம்னா ஒரு முறை 1/16 மேல் மிச்சம் வரப்போகிறது 5. 16 மேல் 5. இதுதான் இதுக்குரிய விடை. முறைமையில்லா பின்னமாக விடாமல் நாங்கள் கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்குறோம். இதே மாதிரி அடுத்த கல்வியும் செய்யலாம். நாங்கள் ஒன்றா நீங்கள் செய்து பாருங்கள். கொஞ்சம் கடினமான கணக்கு தான் எடுத்துருக்கு. இதை புரிஞ்சால் பின்ன வகுத்தல் எல்லாமே செய்யலாம். இப்போ இதை செய்வோம் நாங்கள். அதே மாதிரி இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். கலவு பின்னத்தை கீழே 4 போட்டாச்சு. இதை இதால் பெருக்கி 4 2 பெருக்கினா 8, 4 2 8, 8ஓட 3 கூட்டினா 11. வகுத்தல் அடையாளத்தை வகுத்தல் அடையாளமாக போடுவோம். இதை இதால் பெருக்கும். முறைமையில்லா பின்னமாக மாற்றுறது தெரியும். 3 9, 9ஓட 1 கூட்டினா 10, மேலே கீழே அதே 3 தான் வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? வளமையாக பின்ன வகுத்து பெருக்கல் அடையாளமாக மாத்திரம். அப்போ கீழே இருக்கிறது மேலே போயிடும், இங்கே கீழே மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இதை பிரிக்கணும்டா மேலே இருக்க பிரிக்கணும்டா 11 3 பிரிக்கணும் 33, 4 10 பிரிக்கணும் 40, 40 மேல் 33. இதை சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சுருக்கி கொடுக்கணும், அல்லது இப்படியே விடலாம். கட்டாயம் முறைமையில்லா பின்னமாக இருந்தது, அதாவது மேலே இருக்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கலவு பின்னமாக மாற்றி கொடுக்கணும். இங்கே மேலே இருக்கிறது கீழே இருக்கிறத விட சிறுசாக தான் இருக்குது, அதனால் அப்படியே விடலாம். மேலேங்களையும் ஒரே இலக்கத்தால் சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வகுத்து கொடுக்கணும். மேலேங்களையும் ஒரே இலக்கத்தால் வகுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வகுத்து கொடுக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னத்தை முழுவண்ணால் வகுக்கிறோம். அதுக்கு வகுத்தலாக வச்சு ஒன்றும் செய்ய முடியாண்டபடியாக பெருக்கலாக மாற்றுறோம். பெருக்கலாக மாற்றிக்க தலைகளாக வரும். மேலே இருக்க கீழே, கீழே இருக்க மேலே வரும். ரெண்டாவது இருக்கிறதுல மட்டும்தான் முதலாக இருக்க அப்படி எழுதிடணும். இப்போ கீழே இருக்க பெருக்கிறோம், மேலே இருக்க பெருக்கிறோம். பெருக்கல் சம்மந்தமாக ஏற்கனவே காணொலி போட்டாச்சு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் ரெண்டாவதும். இது நேரடியாக பின்னம் இருக்கிறபடியாக வகுத்தல் செய்ய முடியாது. வகுத்தல் பெருக்கலாம் மாத்திரம். அப்போ மேலையும் கீழையும் மாறி தலைகளாக வரும். தலைகளாக வந்தால் மேலே இருக்க மேலே, கீழே இருக்க கீழோட பெருக்கணும். பெருக்கிட்டு முறைமையில்லா பின்னமாக வந்தால் அதை நாங்கள் 4 மேல் 5 வந்தபடியாக 5 4 வகுத்தோம்னா ஒரு முறை மிச்சம் இருக்க மேலே போட்டுட்டு கீழே 4. அவ்வளோந்தான். அதே மாதிரி கலப்பு பின்னத்தை நாங்கள் வகுக்கிறது பார்த்துனாங்க. கலப்பு பின்னத்தை வகுக்கிறது, கலப்பு பின்னத்தை முதல்ல பின்னமாக மாற்றுவோம். கலப்பு பின்னத்தை முதல்ல பின்னமாக மாற்றுவோம். அதுக்கு இதால் 3 இருக்கிற பெருக்கிறோம். 4 5 20, 20 கூட்டினா 21. அது மேலே 21, கீழே அதே 5 தான். அதே மாதிரி இங்கேயும் கீழே இருக்க 5 அப்படி எழுதுகிறோம். 5 3 பிரிக்கினா 3 இருக்க பிரிக்கினா 15, 15 கூட்டினா 16. இப்போ வகுத்தல் இருக்குது. வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறதுக்கு தலைகளாக பின்னுக்கு இருக்கிறத மட்டும் தலைகளாக மாற்றணும். பின்னுக்கு இருக்கிறத மட்டும் தலைகளாக மாற்றுறோம். பெருக்கலாக மாற்றிருக்கு. அதனால் 16 கீழே போகுது, 5 மேலே வருது. இப்போ நேரடியாக மேலே இருக்க மேலே, கீழே இருக்க கீழே பெருக்கி விடலாம். ஆனால் இதுலேயும் சுருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. கீழே 5 இருக்குது, மேலேயும் 5 இருக்குது. ஆகவே கீழே மேலேயும் ஒரே இலக்கத்தை 5ஆல் சுருக்கிறோம். ஒரு முறை 21ஆல் 5 பிரிக்கினா 21ஆல் 1 பிரிக்கினா 5 சுருக்கிட்டோம் 21. 16ஆல் 1 பிரிக்கினா கீழே 16. 16ஆல் 1 பிரிக்கினா கீழே 16. 16 மேல் 21. 21 பெருசு, 16 சிறுசு. கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது பெருசாக இருக்குது. அதனால் முறைமை பின்னம், அதாவது கலப்பு பின்னம் முழுவண்ணும் பின்னமும் சேர்ந்தால் மாத்திரம் 16ஆல் பார்த்தோம்னா ஒரு முறை மிச்சம் இருக்கிற 5 மேலே போட்டு வரும். அவ்வளோதான் இதுக்கு விட. அதே மாதிரி தான் இதுக்கு மாற்றினாங்க. 4ஆல் 2 பிரிக்கினா 8, 8ஓட 3 கூட்டினா 11, கீழே 4. அதே மாதிரி 3 9, 9 2 கூட்டினா 10, கீழே 3. இப்போ வகுத்தில் நாங்கள் அப்படி வச்சு செய்ய முடியாது. அதனால் பெருக்கலாம் மாத்திரம். பெருக்கலாம் மாற்றிக்க பின்னுக்கு இருக்கிற தலைகளாக மாறும். நேரடியாக மேலே இருக்கிற மேலே 33, கீழே இருக்க கீழே பெருக்கி விட்டோம் 40. விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் 5வது வினா செய்யலாம். 5வது வினாக்குரிய விட தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 3 மேல் 1 முறைமையில்லா பின்னத்தை
பின்னத்தால் வகுக்கிறது 3ஓடு 3 மேல் உண்ட 3 மேல் உண்டால் வகுக்க சொல்லியிருக்கு. இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி பின்னம் சம்மந்தப்பட்ட கூட்டல் கருத்துகளோடு சந்திப்போம். நன்றி.